ரொம்ப வருஷமாவே நாட்டுக்கோழி சிட்டிக்குள்ளே எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தோம். எல்லா இடங்கள்லையும் பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாதுங்க. அதை வாங்காதீங்க. இப்போ தான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. நல்லா சுட சுட பூரியும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிரேவியும் செஞ்சு முடிச்சாச்சு. சான்ஸ் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கிராமத்தில் மசாலாலாம் அரைச்சி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் செஞ்சேன். வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் நான். எல்லாருமே தனியாக வேலைக்கு போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா நம்ம கையிலையும் ஒரு சுய தொழில் இருக்குதுங்கிறது ஒரு சந்தோஷம் தான். இது ஏன் நான் சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் கம்பெனியில் தாங்க வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்கணும், 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. வீட்லேயும் வேலை செய்யணும், கம்பெனிலையும் வேலை செய்யணும், டெய்லியுமே வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன், சாட்டர்டே சண்டே கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ₹1 கூட தரமாட்டாங்களாம். ஆனால் வெளியிலையாவது அந்த மனுஷன் என்ன சொல்லணும், என் ஒய்ஃப் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்க மாட்டேன், அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பேர் கூட கிடையாதுங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க, சுயநலமாக வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் யாருமே செஞ்சிடாதீங்க. இது அனுபவத்தால் சொல்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.